அடுத்து நான் உன்னை பார்க்கும்போது பாசமலர் மசாலா ஃபேமிலில எந்த 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது. அத மட்டும் நீ செய்ய, உன்னை இன்னும் பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். தேங்க்யூ மேடம். நான் பட்ட அவமானத்தை நான் இன்னும் மறக்கல. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் நான் பட்ட காயம் எனக்கு இன்னும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நான் ஏற்கனவே பண்ணினதை விட ஒரு பெரிய வேலை பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கேன். அதுக்கு இடையில நீ ஏதோ ஆசைப்பட்டியேன்னு தான் இதையெல்லாம் செய்ய வச்சுட்டு இருக்கேன். எனிவே, நீ நல்லா தான் பண்ணிட்டு இருக்க. கண்டினியூ பண்ணு. சீக்கிரமே ஒரு பெரிய பிளானோட நான் உன்னை வந்து மீட் பண்றேன். சரிங்க மேடம், நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். டிரைவர் வண்டி எடு. போயிட்டு வாங்க. ஐயோ, மேடம் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்துருச்சுனா நான் கோடீஸ்வரி. அம்மா தாயே, என்ன காப்பாத்து. என்னப்பா தாமரை, என்ன பொம்மையை வச்சு தனியா விளையாடிட்டு இருக்க? சும்மாதான். எங்கப்பா உங்க அண்ணி எங்க போயிட்டா? அண்ணி எங்கேயோ வெளியே போனாங்க. வெளில போயிட்டாளா? ஷோ, பாரு, ஏதோ ஒரு அவசரத்துல வந்து பால் பாயிட்டு வாங்க மறந்துட்டேன். சரி, இங்க இரு, நான் போய் பால் பாயிட்டு வாங்கிட்டு வந்து. சரிண்ணே. அண்ணி, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் அண்ணி. அண்ணன் இப்பதான் வந்து உங்களை கேட்டுட்டு போச்சு. எங்க போனாரு? பால் பாக்கெட் வாங்க மறந்துட்டேன்னு போனாரு. சரி சரி, நேரமாகுது, நீ போய் படுத்துக்கோ. ஏன்? சரி. இந்த வீட்ல ஒரே ஒரு கட்டில் தான் இருக்கு. அந்த மனுஷன் வந்தா தாமரை நிறமாசக்காரின்னு அவளை கட்டில படுக்க வச்சிருவாரு. அப்புறம் நாம தரையில படுக்க வேண்டியதுதான். தாமரை, என்ன நீ? கொஞ்ச நாள்னாலும் எங்க மேடம் கொடுத்த அந்த வீட்ல நான் கட்டிலே சொகுசா படுத்து பழகிட்டேனா, இப்போ திடீர்னு தரையில படுக்கணும்னா இடுப்பு பிடிச்சுக்கும், முதுகு பிடிச்சுக்கும், நினைக்கும் போதே கஷ்டமா இருக்குமா. கட்டில படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் கட்டில படுத்துக்கிட்டுமா? நீ கோச்சுக்காம தரையில படுத்துக்கிறியாமா? அதனால என்ன நீ? பரவாயில்ல, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. நான் தரையில பாய் போட்டு படுத்துக்கிறேன். சரிம்மா, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வேணா வந்து விரிச்சு தரட்டுமா? நானே பாத்துக்கிறேன். தாமரை, என்னப்பா இப்படி தரையில வந்து படுத்து கிடக்க? உள்ள கட்டில் இருக்குல்ல, அங்க போய் படுக்காம இங்க வந்து படுத்து கிடக்க?
இல்லண்ணே, எனக்கு கட்டில் அவ்வளவு வசதியா இல்ல, உடம்பெல்லாம் வலிக்குது. அதான் தரையில படுத்தாதான் வசதியா இருக்கு, அதான் என்னப்பா படுத்துட்டேன். நீ ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளை இப்படி வெறும் தரையில படுக்கலாமா? எந்திரி. புது இடமா இருந்தா அப்படி தூக்கம் வராமத்தே இருக்கேன். ஒரு 2 நாள் கட்டில ஒரு தூக்கி பழகிட்டேன்னா பழகி போயிடுறேன். எந்திரி. ஐயோ இல்ல எந்திரிப்பா, நீ அண்ணன் சொல்றல எந்திரி. அண்ணா, நான் இங்கே படுத்துக்கிறேன். சொல்ற இல்ல, சொன்னா கேட்க மாட்டேன் நீ. இரு. எந்திரி. பாத்து மெதுவா வா. தரையில படுத்துக்கிட்டு அண்ணா இருக்கட்டும் சொன்னா அண்ணா. கேளுப்பா. சும்மா தரையில படுத்து தூங்கிட்டு அண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் அங்கே சொன்னா கேளு. வாப்பா வா. ஏடி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அண்ணே. சும்மா இருப்பா. நீ வந்து கட்டில படுத்து கிடக்க. ஏன் இப்படி திமிழ் புடிச்சு போய் அலையிற? ஏய், மாசமா இருக்கவள கீழே உட்கார்ந்து எந்திரிக்கவே கஷ்டப்படு. அதுபடி தரையில படுக்க வச்சுட்டு நீ என்னமோ ஒய்யாரமா வந்து கட்டில படுத்து கிடக்க. இங்க பாரு, நீ என் தங்கச்சி நிம்மதியா இருக்க விட மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும் முடியும். அண்ணே, இந்த மாதிரி குட்டிக்காட்டு ஏதாவது பண்ணுவது தெரிஞ்சது அன்னைக்கு உனக்கு வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொன்னேன். ஏ தாமரை, இப்ப புரியுதா? நான் ஏன் இவ்வளவு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு புரியுதா? ஏங்க, உங்க தங்கச்சி என்ன அப்படியே தங்கத்துல செஞ்சு வச்சிருக்காங்க? தரையில படுத்தா என்ன தேஞ்சு போயிடுவாளா இல்ல கரைஞ்சு போயிடுவாளா? உங்க கூடவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வருஷம் பூரா தரையில படுத்துக்கிட்டு இருக்கேன். நான் தரையில படுக்கிறது உங்களுக்கு துளி கூட உறுத்தல. தான் தங்கச்சி தரையில படுத்தான உடனே அப்படியே ஒட்டுமொத்த உடம்பு நடுங்குதோ? ஏன் உலகத்துல புள்ளத்தாச்சி பொம்பளைங்க தரையில படுக்கிறது இல்லையா என்ன? அப்படி படுக்கிறவங்க எல்லாம் நல்ல விதமா குழந்தை பெத்துக்கிறது இல்லையா? உங்க தங்கச்சி கட்டில்ல படுத்து நான் தரையில படுத்திருந்தா வரவங்க போறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன இது வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட மாட்டாங்க? உங்க தங்கச்சி மேல நீங்க பாசமாவே இருங்க, எந்த பொம்பளையும் வேணான்னு சொல்ல மாட்டா. உலகத்துல எல்லா பொம்பளையும் யாருக்காவது ஒருத்தருக்கு தங்கச்சி தான். ஆனா அதுக்காக கட்டின பொண்டாட்டிய சரியா கவனிக்காம தங்கச்சிக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. அதான் என் மனசுல வலிக்குது. ஒரே வீட்ல உங்க தங்கச்சியை கட்டில படுக்க வச்சுட்டு என்ன மட்டும் தரையில படுக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன் தாமரை, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஏய், என்னப்பா பேசுற நீ? அண்ணா, நீ பேசாம இரு. அண்ணா, நீ பேசாம இருண்ணே. அண்ணி, நீங்களே கட்டில படுத்துக்கோங்க, நான் போய் கீழே படுத்துக்கிறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல அண்ணே, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் சொல்றது கேளு. ஏய் தாமரை, ஏய் எந்திரி. கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? பாஜா தாமரை, சொல்ல சொல்ல அவளை தென்னாவட்டா படுக்கிறாண்ட. ஏய் எந்திரி. அண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கோனே, கீழே படுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே, நீ வா. ஏப்பா, இவளை அப்படியே அடிச்சு அண்ணே, நீ வான்னு சொல்றேன்ல. அண்ணி, நான் மல்லிகா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? என்ன கரிசனம், என்ன அன்பு, அப்படியே பாசம் பொங்குது. பொங்கட்டும் பொங்கட்டும். அண்ணி, மல்லிகா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அண்ணி. நான் விமல் பாப்பா எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா ஆமா, இப்ப எழில் தலை தானே உருளுது. நீ நல்லாதான் இருப்ப. நாளைக்கு ஓன் தலை உருள போகுதுல்ல,
அப்ப நீ நல்லா இருக்கியான்னு பாப்போம். அண்ணி, என்ன அண்ணி சத்தத்தையே காணோம்? ஆ ஆ, யாரோ இங்க வந்த மாதிரி இருந்ததுமா, அதனாலதான். சரி, எழிலோட புருஷனை பத்தி சொன்னேனே, விசாரிச்சிங்களா? அண்ணி, அதையும் கேக்குறீங்க? உங்க தம்பி தான் எழில்கிட்ட நேரா போய் உன் புருஷன் நம்பரை கூடன்னு கேட்டாரு. அவன் மறந்தாப்புல இங்க இருக்கிற லோக்கல் நம்பரை சொல்லிட்டான். என்ன எழில் இது, துபாய் நம்பரை கொடுக்காம லோக்கல் நம்பரை கொடுக்கறேன்னு இவர் கேட்டிருக்காரு. கேட்டோன்னு ஒரு மொழி முழிச்ச பாருங்க, திருட்டு மொழி. அத பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணி. அப்படியே அவளுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுச்சு. தடுமாறா, என்னமோ உளறா, தந்து பித்தன்னு ஏதோ சொல்லி கடைசியில அட்ரஸும் கொடுக்காம போன் நம்பரும் கொடுக்காம எனக்கு தலை வலிக்குதுன்னு உள்ள போயிட்டா அண்ணி. அவ புருஷன் துபாயில இருக்கிறது உண்மையா இருந்தா சொல்ல போறா. அதை விட நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னதே நீயும் என் தம்பியும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான். நான் சொன்ன விஷயத்த நீங்க உங்க மனசோட வச்சுக்கோங்க. யாராவது வந்து விசாரிச்சா கோகிலா தான் சொன்னான்னு என் பேரை சொல்ல வச்சிடாதீங்க. இப்பதான் நானும் உங்க அண்ணனும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம், அதனாலதான் சொல்றேன். அதுல பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்கோங்கம்மா. அண்ணி, என்னண்ணி இப்படி சொல்றீங்க? நீங்க தெய்வம் மாதிரி வந்து உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை போய் யார்கிட்டயாவது சொல்லுவேனா என் உயிரை போனாலும் மூச்சு கூட விட மாட்டேன் அண்ணி. அதாம்மா எனக்கு வேணும். என்னமோ மல்லிகா, எனக்கு நீயும் என் தம்பியும் கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியலமா. அதுலயும் குறிப்பா உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ என் நாத்தனார் இல்லையா, அதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். இத வச்சு மறுபடியும் கம்பெனி நிர்வாகத்தை எப்படி உன் கைக்கு வர வைக்கிறதுன்னு பாரு. அண்ணி, இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் என்ன பண்றேன்னு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நீ புத்திசாலி. கண்டிப்பா இத வச்சு ஒரு கலக்கு கலக்குவேன்னு தெரியும். சரி மல்லிகா, யாராவது பாக்குறதுக்குள்ள நான் போனை வச்சிடறேன். சரிங்க அண்ணி. மல்லு கட்டுங்கடி, நல்ல குடுமைய பிடிச்சி மல்லு கட்டுங்க. அத பாக்குறதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். நான் பேசாம சிவனேன்னு தனியா போயிருந்தேன். என் நிம்மதிய கலைச்சிங்கல்ல, உங்க எல்லார் நிம்மதியும் கலைக்கிறேன். ஏய், பால் கொண்டு வரேன்னு போன வெறுங்கையோட வந்து உட்கார்ற. ஐயோ, நான் ஒரு லூசு. பாலை எல்லாம் காய்ச்சி எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேங்க. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு, நீ நல்லா தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு என்னங்க பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாவும் இருக்கேன். கொஞ்சம் இருங்க, பால் எடுத்துட்டு வரேன். ஹலோ, என்னங்க, நான் எழில் பேசுறேன். சொல்லு எழில், நல்லா இருக்கியா? என்ன விஷயம்? என்னங்க, இந்த மல்லிகா புருஷன் விமல் இருக்காருல்ல, அவருக்கு நீங்க துபாயில தான் இருக்கீங்களா இல்ல இங்க தான் இருக்கீங்களான்னு திடீர்னு சந்தேகம் வந்துருச்சுங்க. என்கிட்ட துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உன் புருஷன் நம்பரை கூட அட்ரஸ கூடன்னு என் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுதுன்னு என்னை போட்டு கொடைஞ்சு எடுத்துட்டாருங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சுங்க. நானும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு பார்த்துட்டேன். ஆனாலும் அவர் என்ன விடுற மாதிரியே தெரியல. என்ன மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்க வேண்டியதாயிடுச்சுங்க. அவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நான் துபாயில இருந்தேன்னா இந்தியால இருந்து அவனுக்கு என்ன? அவனே அந்த வீட்டுல ஓசியில உண்டை கட்டி வாங்கி தின்னுட்டு இருக்கான். என்ன பத்தி கேட்க அவன் யாரு? நேர்ல வந்தேன்னு வை, அவனை தொலைச்சிருவேன். ஆமா எழில், இந்த விஷயம் உனக்கும் அம்மாவுக்கு மட்டும் தானே தெரியும். அவனுக்கு எப்படி இதுல சந்தேகம் வந்துச்சு? இங்கதான் மல்லிகான்னு ஒருத்தி இருக்காளே, எனக்கு யம. அவளுக்கு தான் நான் இங்க வந்த நாள்ல இருந்து என்னை பிடிக்கவே மாட்டேங்குதே. அவதான் எதையோ ஸ்மெல் பண்ணி என்னை போட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். நான் அவளை நேர்ல வந்து பேசிக்கிறேன். இந்த பாரு எழில், சும்மா சந்தேகமா இருந்தா அப்படியே விட்டுரு. நீயா தேவையில்லாம எதையாவது உளறி கொட்டிடாத. என் புருஷன் துபாயில தான் இருக்கான்னு சொல்லி ஒத்த கால நில்லு. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் என்னை பாத்துக்கிறேன், நீயும் உடம்பு பாத்துக்கோ. ஓகேவா? சரி, நான் போன் வைக்கிறேன். சரிங்க. ஓகே.
எழுனு. உன் மொத்த வண்டவாளமும் இப்ப தண்டவாளம் ஏறிடுச்சுடி. இப்ப உன் கொடுமை வசமா என் கையில சிக்கிடுச்சு. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஊர் முழுக்க கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்து இங்க ஒளிஞ்சுட்டு இருக்கிறவன் நீ எனக்கு பாடம் நடத்துறியாடி? இன்னையோட உன் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டேன் பாரு. சாவியை ஒருவேளை தலகாணி கடையில் வச்சிருப்பாளோ? என் கவலை என்னோடய இருக்கட்டுமா? நீ சந்தோஷமா இருக்கணும். நீ கவலைப்படக்கூடாது என்ன? ஐயோ, அது எப்படி என்னால முடியும்? ஐயோ, நான் சொல்றத கேளு. விடு.